ஹலோ கைஸ், வெல்கம் டு தி வீடியோ. நான் தான் கோஸ்ட். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஓவர் சமண்ட், ஓவர் பவர் அண்ட் ஓவர் ஹீட் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 10 ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டர்னல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நாளைக்கு எனக்கு எக்ஸாம். நாளையில இருந்து வீடியோ வரலைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுவேன். அப்படி வரலைன்னா புரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், வாங்க நம்ம டேரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த ஒரு எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நம்மகிட்ட தான் சொல்றான். அப்படி என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், செகண்ட் பிரின்சஸ் அவ வந்து பார்த்தீங்கன்னா அவளோட சின்ன வயசுல அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு பொம்மை மாட்டிக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவளோட எந்த ஒரு எமோஷனலே வெளியே காட்டினதே கிடையாது. அவளோட எமோஷனலா உள்ளக்கதான் வச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இப்போ இந்த நேரத்துல அவளோட உண்மையான ஃபீலிங்ஸை வெளியே காட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் பிரின்சஸ் சொல்றா, நீ இப்ப இருக்க மாட்டிக்கே, இந்த ரேஞ்சில இருந்துகிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, இந்த ஒரு கேஷ்ல விட்டு உன்னை வெளியே பத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட நம்ம ஹீரோ வாட் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி மாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் பிரின்சஸ் சொல்றாங்க, ராணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, எந்த ஒரு திறமையுமே இல்லாம எந்த ஒரு முயற்சியுமே இருக்காம இருக்கா, அவனையே நம்ம அரண்மனையில வச்சிருக்கணும் அப்படின்ற மாட்டிக்கு என்கிட்ட கேட்டாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ சொல்றா, எந்த ஒரு நியாயமே கிடையாது, டிடெக்ஷன் ஸ்கில்லால என்ன பண்ண முடியுமோ அதைத்தான் நானும் பண்றேன், இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்கில் தான் அப்படின்றான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் பிரின்சஸ் சொல்றான், நீ சொல்றதை ஒத்துக்கிறேன், ஆனா உண்மை என்ன தெரியுமா, நீ எந்த ஒரு எஃபெக்ட்டுமே போடல, நீ சுத்தமா படிக்கவே கிடையாது, நீ படிக்கணும்னு சொல்லி முயற்சியே எடுக்கல, நீ சும்மா சோம்பேறித்தனமா தான் இருந்த, அதுவும் உண்மைதானே அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உனக்கு ஒரு நல்ல பிளெஸிங் கிடைச்சிருக்கு, ஆனா ஏன் நீ எந்த ஒரு முயற்சியுமே எடுக்க மாட்டேற, நீ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இதை கேட்ட நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாக்குறான். யோசிச்சு பார்த்த உடனே அவ கிளாஸ்ல தூங்கிருப்பான் பாத்தீங்களா, அதான் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யோசிச்சு பாக்குறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பறவை டீமன் இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டிருப்பான் அவனும் சேடா போற வச்சு. அதை யோசிச்சு பார்த்துட்டு சொல்றான், இல்லப்பா என்னால முடிஞ்ச எஃபெக்ட் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அது மட்டும் கிடையாது, அந்த 3 ஹீரோ போல நான் வந்து பர்ஃபெக்டான ஒரு ஆளும் கிடையாது, அதே மாதிரிக்கு ஒரு பிரின்சஸ் போல படிக்கிறதுல எனக்கு அவ்வளவு நாலேஜ் கிடையாது, என்னால முடிஞ்சது இதுதான், என்னால முடிஞ்ச எஃபெக்ட தான் நான் போடுறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட நம்ம பிரின்சஸ் சொல்றா, இந்த ஒரு ட்ரைனிங் ரூம் பர்ஃபெக்டான ஒரு பேரியர் மேஜிக்கால ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதனால இந்த ரூம்ல நீ என்னதான் கத்துனாலும் சவுண்ட் கேட்கவே கேட்காது அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றான், ஆமா இந்த ரூம் நீ எப்படிமா திறந்த அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தீங்கன்னா செகண்ட் பிரின்சஸ் இதெல்லாம் கேட்டுட்டு செம்ம கடுப்புல கண்ணை திறந்துட்டு ஓடி வந்து ஒரு மிதி நம்ம தலைவன் செவத்தோட அப்படியே நஞ்சிட்டு எதுவும் ஏமா எதுக்குமா விதிச்ச அப்படின்ற மாட்டிக்கு பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு சாக்கிலே கேட்கிறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் பிரின்சஸ் சொல்றான், நீ ஒண்ணு என்ன மாட்டிக்கு ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில கிடையாது, இப்ப இருக்கிற பவர் லெவலோட நீ இந்த ஒரு கிங்டத்தை விட்டு வெளில மட்டும் போனேன்னு வச்சுக்க, வெளியில இருக்க மான்ஸ்டர் கையாலே கடி வாங்கி செத்துருவரா அப்படின்றா. இதை கேட்ட நம்ம ஹீரோ அந்த இடத்துல தலை உழிஞ்சு நிப்பானா. அப்போ வந்து அவ சொல்லுவா, என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லி பார்த்தேன், இதெல்லாம் கேட்கும் போது உனக்கு வெக்கமா தான் இருக்கும், ஆனா நான் வந்து நீ உயிரோட இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி சொல்றேன். இதை கேட்ட நம்ம ஹீரோ சொல்றான், அந்த டயத்துல அவ ஒன்னும் ஒரு டால் பிரின்சஸ் கிடையாது, உண்மையாவே ஒரு பெருமை மிக்க ஒரு நோபல் உமன் மாட்டி நடந்துகிட்டா அப்படின்ற. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் பிரின்சஸ் சொல்றா, நீ மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னா உன்னால மாற முடியும், இப்பயே ஒழுங்கா சுதாரிச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை கேட்ட நம்ம ஹீரோ நீ உண்மையாவே ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டு நம்ம பிரின்சஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிளஸ் ஆயிட்டா. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றான், நான் உன்னை ரொம்பவே குறைச்சு மதிப்பிட்டேன், நீ இவ்வளவு பலசாலியா இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றான். இதை கேட்ட நம்ம பிரின்சஸ் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சு சொல்லிட்டு இருக்கா, டேய் இன்னொரு நீ என்ன ரொம்பவே கிண்டல் பண்றீங்களே. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றான், நீங்க ரிலாக்ஸா இருங்க, நீங்க நினைக்கிறதோட நான் உண்மையாவே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளு, அதாவது பாத்தீங்கன்னா உங்களை போலவே. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சொல்றா செகண்ட் பிரின்சஸ், எப்படியோ உன்னை குறைச்சு மதிப்பிட்டது நான் தான் நினைக்கிறேன், ஏன்னா உன்னை பார்க்கும்போது இப்போ உன்னோட பவர் லெவல் ரொம்பவே இன்க்ரீஸா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், எதுவா இருந்தா என்ன, இப்ப நான் வெளியே போற விளிம்புல தான் இருக்கேன், நான் வெளியே போக கூடாதுக்கு ஏதாவது ஒரு வழியை யோசிக்கணும் அப்படின்றான். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு வெளில வந்துட்டான். வெளில வந்துட்டு நம்ம கிளாஸ் ரூம்ல தான் உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு ஒரு புக் எடுத்து ஓபன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், ஏன்னா நான் இந்த ஒரு நாட்டை விட்டு வெளில போறதுக்கு விரும்பல, நான் இந்த நாட்டை பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் நிறைய கேதர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அங்க கட்டப்பட்டு ரைசிங் சன் கிங்டத்தோட ட்ரைனிங் கிரவுண்ட் தான் காட்டுறாங்க. அங்க பார்த்து நம்ம தலைவன் தான் ட்ரைனிங் எடுத்துட்டான். ட்ரைனிங் எடுக்கும் போதே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான், இந்த கிங்டத்தை விட்டு வெளியேறக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நான் டிடெக்ஷன் ஸ்கில்லோட ஃபுல் பவரை வெளியில காட்டணும்டா, அதுக்கு நான் ரொம்பவே பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அப்படி ட்ரைனிங் எடுக்கும் போதே சொல்றான், கொஞ்ச நாள் டஞ்சன் ட்ரைனிங் எதுவும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம நைட் கமாண்டர் சொல்றா, இன்னைக்கான ட்ரைனிங் இதோட போதும் அப்படின்றா. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு மனசுல நினைக்கிறா, பேசாம நைட் கமாண்டரை விட்டு பிரின்சஸ்ட பேச சொல்லலாமா அப்படின்றான். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நைட் கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டுறான். கூப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நைட் கமாண்டர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா பாதியில இருந்து தான் காட்டுறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நைட் கமாண்டர் சொல்றாங்க, இது ரொம்பவே கஷ்டமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், என்னோட டிடெக்ஷன் ஸ்கில் ரொம்ப வீக்கான ஸ்கில், அது ஒன்னத்துக்கு லைக் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். ஒத்துக்கிறேன், எனக்கு அந்த சாதாரண ட்ரைனிங்ல எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது, பட் ஆனா
அப்படி நம்ம தலைமை சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம நைட் கமாண்டர் சொல்றா, இல்ல இது அப்படி கிடையாது, நான் வந்து உங்களோட திறமையை ஒண்ணு குறைச்சலாம் மதிப்பிடல, நீங்க வந்து நைட்ஸ்ல ஜாயின் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இதை கேட்ட நம்ம ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். அப்போ வந்து அவ சொல்றா, உண்மையான பொருளை உங்களோட திறமை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே விலை மதிக்க முடியாதது, நீங்க மட்டும் நைட்ஸோட டீம்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க டஞ்சனுக்குள்ள போயிட்டு டீமன் கிங்கோட போர் புரிவீங்க, அப்படி சண்டை போட போது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மதிப்பு மிக்க ஒரு மனிதரா இருப்பீங்க. இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு உங்களை இந்த கிங்கத்தை தொட்டு வெளியேற்றாம இருக்கிறதுக்கு போதுமான அதிகாரம் கிடையாது. நான் இந்த நாட்டோட ஒரு சோல்ஜர் தான், நான் ஒன்னும் ஹீரோ கிடையாது. நீ மட்டும் உன்னோட சொந்த 2 கால நின்றேன்னு வச்சுக்க, இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுறதுல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றான். அதோட பார்த்தேன் இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளானைக்குலாம் வீடியோ வரலாம் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்டர்னல் எக்ஸாம் வருது, நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, அதனாலதான் வீடியோ போடாம இருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் வந்தோடனே போட பார்ப்பேன், அப்படி முடியல அப்படின்னா வீடியோ வராது கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பேர் இனோரி தாக்கபூச்சி. நான் நிறைய இடத்துல இனோரி அப்படின்னு சொல்லியிருப்பேன், நோரின்னு சொல்லியிருப்பேன். இனோரினாலும் நோரினாலும் இன்னொரு தாக்கபூச்சினாலும் நம்ம ஹீரோ தான், அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மான்வாலே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இனோரின்றாங்க, நோரின்றாங்க, இன்னொரு தாக்கபூச்சி அப்படின்றாங்க, இப்படி மாத்தி மாத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நான் படிச்சுக்கிட்டே தான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மாறி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சஸ் அலியா இருக்கா பார்த்தீங்களா, செகண்ட் பிரின்சஸ், அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது, எனக்கு பார்க்கும்போது தான் தோணுது. பாப்போம் ஃபியூச்சர் எபிசோட்ல தெரியும். ஓகே கைஸ், அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு. நாளைக்கு வந்து உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.